ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம 4 ஸ்டெப் ஆஃப் ஃபேஸ் கேர் ரொட்டீன், ஃபுல் ஃபேஸ் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்போப்பெல்லாம் வீடியோஸ் போகிறோன்னா அப்போப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங்க்கு வந்து நான் கொஞ்சோண்டு பாலாடை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலாடையை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த அளவு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பாலாடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இந்த பாலாடையை நம்ம இந்த மாதிரி 2 கையிலையும் எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா சர்க்குலர் மோஷனில், அப்பர் சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்பவே கிளென்ஸ் ஆகும். நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸு எல்லாமே வந்து எக்ஸ்போலியேட் ஆயிரும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனும் போகும். ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் ரொம்பவே ஹைட்ரேட்டட் அண்ட் மாய்ஸ்சரைஸாக இருக்கும். இப்போ நீங்கள் போய் செகண்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறதுங்கிறத போய் பார்த்துட்டு வாங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங்காக நான் 1 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் எது வேணால் எடுத்துக்கலாம். இது கூடயே வந்து 1/2 ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரப்பை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இதையும் வந்து அப்பர் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாமே ஓப்பன் அப் ஆகி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எதுவாக இருந்தாலுமே அது வந்து ஸ்க்ரப்பிங்க்கு அப்புறமா போயிடும். நீங்கள் வந்து வீக்லி 2 ஸ்க்ரப்பிங் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸோ இல்லை ரேஷஸோ இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரப்பிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு 2 to 3 minutes அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளோட செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு, ஸ்க்ரப்பிங்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் ஹெட்ஸு இது எல்லாமே வந்து நல்லா போன மாதிரி தெரியும் அண்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்மளோட தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக் வந்து நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடயே வந்து 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
அடுத்து வந்து ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல்லும் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து விட்டமின் இ கேப்சூல். விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு கேப்சூலை கட் பண்ணி உள்ளே இருக்க ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கோம். மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க ரேஷஸ் இல்லாட்டி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சீக்கிரமாக ஆறிடும். செகண்ட் வந்து பால் சேர்த்துருக்கோம். பால் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஒரு பயங்கரமான கிளென்ஸ் கொடுக்கும் அண்ட் மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் ஆகும். அடுத்து வந்து மஞ்சள் சேர்த்து இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் வந்து உள்ளேருந்து ஒரு க்ளோ கொடுக்கும், நேச்சுரலாக ஒரு க்ளோ கொடுக்கும் அது. அப்புறம் ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து ஃபேஸில் இருக்க விரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணிவிடும் அண்ட் இது ஒரு ஆன்டி ஏஜிங்காகவும் ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம 20 மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு பயங்கரமான ரிசல்ட் தெரியும். ஃபஸ்ட் இருந்த உங்களோட ஃபேஸ்க்கும் இப்போ இருக்க உங்களோட ஃபேஸோட டெக்ஸ்சருக்கும். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபுல் ஃபேஸ் கேர் ரொட்டீனை வந்து ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு ஃபேஸ் கேர் ரொட்டீன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ் கேர் ரொட்டீனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.